தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 18/4/2024 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 19/4/2024 தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 20/4/2024 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மற்றும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 21/4/2024 முதல் 24/4/2024 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 18/4/2024 முதல் 22/4/2024 வரை அடுத்த 2 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். அதற்கு அடுத்த 3 தினங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் சற்றே உயரக்கூடும். இதேபோல் 18/4/2024 முதல் 22/4/2024 வரை அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸோடு இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும். ஈரப்பதம் 18/4/2024 முதல் 22/4/2024 வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் பிற்பகலில் 30 முதல் 50% மற்ற நேரங்களில் 40 முதல் 75% மற்றும் கடலோர பகுதிகளில் 50 முதல் 85% இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. 18/4/2024 மற்றும் 19/4/2024 வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 19/4/2024 மற்றும் 20/4/2024 வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்.